எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் தூசியாக பறக்குதையா. துணையாளரே உம்மை துதிக்கையிலே துயரமெல்லாம் நீங்குதையா. துள்ளிப்பாட உள்ளமெல்லாம் ஏங்குதையா. துயரமெல்லாம் துள்ளிப்பாட உள்ளமெல்லாம் ஏங்குதையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே. இணைந்து பாடுங்க, நல்ல கைத்தட்டி பாடுங்க. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. வல்ல தெய்வமே இப்போ வாருமையா, உம் வல்லமையால் எங்களை நிரப்புமையா. வாஞ்சிப்போம், வல்லமையை வாஞ்சிப்போம். வறண்டு போன எங்கள் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தம் ஆக்குமையா. வறண்டு போன எங்கள் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தம் ஆக்குமையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா. அன்பின் ராஜனே உம் அபிஷேகத்தை உம் பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமையா. உம் பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமையா. பலனடைந்து உம்மை உயர்த்திடவே கிருபையை எங்களுக்கு தாருமையா. பலனடைந்து உம்மை உயர்த்திடவே கிருபையை எங்களுக்கு தாருமையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உமக்கே ஆராதனை. உன்னன் கிருபைகள் தாராளம் தாராளம். நீ செய்த நன்மைகள், பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லி பாடுவோம். உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம்.
நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன், நாமம் உயர்த்திடுவேன். ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம். மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. நல்ல கரங்களை தட்டி, ரட்சிப்பு அவர் தந்தது, சுகம் அவர் தந்தது, பலன் அவர் தந்தது, கிருபை அவர் தந்தது, பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர் தந்தது, குடும்பம் அவர் தந்தது, வேலை அவர் தந்தது, தொழில் அவர் தந்தது, விவசாயம் அவர் தந்தது, மிருக ஜீவன்கள் அவர் தந்தது, கணவன் அவர் தந்தது, மனைவி அவர் தந்தது, பிள்ளைகள் அவர் தந்தது, நம்முடைய வீடு, நம்முடைய சுதந்திரம் எல்லாவற்றையும் தந்தவரை துதிப்போம். ஓ நன்றி, தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. நல்ல ஆவியில நிறைந்த அபிஷேகத்தில் வல்லமையோடு நல்ல புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், புதிய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாரத்திற்கு தேவையான அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. உங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்கு, வழி நடத்துதல் உண்டாவதற்கு ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. நல்ல விட்டு கொடுத்து, நல்ல விட்டு கொடுத்து. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. பூமியில செய்யப்படுகிற இந்த ஆராதனையை தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையா இருக்காங்களாம். அல்லேலூயா. ஆனா ஆராதிக்கிற நாம ஆசையா இருக்கிறோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஆராதிக்கிற நாம வாஞ்சியா ஆராதிக்கிறோமா? முழு பலத்தோடு ஆராதிக்கிறோமா? உண்மையா ஆராதிக்கிறோமா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அவருடைய சமூகத்தில் நிற்கிறவங்க உங்க பரிசுத்த கைகளை உயர்த்தி நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மை கர்த்தர் இந்த சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பலவான்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கிருபை பெற்றவர்கள், நீங்கள் சுதந்திரவாளிகள், தேவனால் முன் குறிக்கப்பட்டவர்கள். உங்க மேல் அவருடைய திட்டம் இருக்கிறது, உங்களை குறித்த ஒரு சித்தம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், நீங்க விரும்பினதெல்லாம் நடக்கும். கர்த்தர் அப்படிதான் உங்களை வைத்திருக்கிறார். நாம யாரும் பரிதாபமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. என் மேல அந்த கிருபை இருக்கு நம்புறவங்க நல்ல கரங்கள் அசைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, என்னை அழைத்தவரே. தேங்க்யூ ஜீசஸ். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும்
வருடம் முழுவதில் உங்களை நடத்துகிறவர். ஓ, உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் என்றவர், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வாக்கு கொடுத்தவர். நம்முடைய மேடுகளை, நம்முடைய சுற்றுப்புறங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இனி செழிப்பை நாம் காண்போம், இனி நன்மைகளை நாம் காண்போம், இனி உயர்வுகளை நாம் காண்போம், இனி மேன்மைகளை நாம் காண்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நம்ம துதித்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், உன்னை கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பர் கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு இன்பர் கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, இல்லையோ, இல்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம். காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். எத்தனை பேருடைய உள்ளம் ஆண்டவர் மேல ஆசையா இருக்கு? என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவர், என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவர், என் விருப்பம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவர். ஏன்னா நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்க, அந்த வார்த்தையின்படி நீங்க நடத்துவீங்க. என் தேவையோ, என் பிரச்சனையோ, என் கவலைகளையோ நான் யோசிக்கிறவன் அல்ல. நீங்க எல்லாவற்றுக்கும் போதுமானவர் ஆண்டவரே. Thank you Jesus. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம்
அழுது உண்டு ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் தேவையெல்லாம் உங்க அர்ப்பணம் இதுவா இருக்கணும், அது உண்மையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அப்படின்னா உங்களுக்குரிய பங்கு உங்களுக்கு உண்டு, உங்களுடைய சுதந்திரம் உங்களுக்கு உண்டு, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கவனிங்க, ஒரு உண்மையுள்ள சாட்சி, நல்ல விசுவாசமுள்ள ஒரு சகோதரி, ஆண்டவர் உண்மையாய் நேசித்த ஒரு பெண்மணி, எதிர்பாராத விதமாய் அவங்க கணவர் அவங்கள கைவிட்டுட்டு போயிட்டார். அவர் அவங்கள பாதியில் விட்டுட்டு போயிட்டார். பிள்ளைகளோட நடு வழியில் நிற்கிறாங்க. உதவிக்கு யாருமே கிடையாதுங்க, வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. என்ன செய்யறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு புரியாத ஒரு புது கிருபையா அவங்களுக்கு ஜீசஸ் கால்ஸ், இயேசு அழைக்கிறார். அந்த ஊழியத்தில், அந்த ஜெப கோபுரத்தில் அந்த ஜெப ஊழியம் அவங்களுக்கு கிடைச்சு. அந்த ஆஃபீஸில் போய் ஃபோன் வரும் ஜெபிப்பதற்கு. ஃபோனில் என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணணுமோ அதுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய வேலை. இப்போ பாருங்க, ஃபோனில் ஜீசஸ் கால்ஸுக்கு ஃபோன் பண்ணுறவங்க எதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க? ஐயா கடன் பிரச்சனை, எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படிதானே? வியாதி, டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, அப்படிதானே? இப்போ ஜெபம் பண்ணுற இவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சந்தோஷமாக இருக்காங்களா? ஆசீர்வாதமாக இருக்காங்களா? ஆனால் உண்மையாக அழுது அழுது ஜெபம் பண்ணியிருக்காங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவரே, இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யுங்கப்பா, அல்லேலூயா. இப்படி நாட்கள் உருண்டோடுது. ஒரு நாள் பெரிய தேவை பிள்ளைகளுக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. இவங்களுக்கு இந்த வருமானத்தை தவிர வேற வருமானம் கிடையாது. ஆனால் தேவை அதிகம். எங்கே போகிறது? யார்கிட்டையும் கேட்க முடியாது. யாரு கேட்டாலும் கொடுப்பதற்கு ஆள் கிடையாது. உதவி செய்ய முன்வர ஒருத்தருமே கிடையாது. அவங்களுக்கு தாங்கவே முடியாத துயரம், வருத்தம், வேதனை, அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆஃபீஸ் போகணும், கண்டிப்பாக போகாமல் இருக்க முடியுமா? காலையில் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த கேபினில் உட்காந்துருக்காங்க. கண்களில் அவங்களை அறியாமலே கண்ணீர் என்ன செய்யுது? வடியுது. ஃபோன் வருது. கண்ணீரோடே ஒவ்வொருத்தருக்கு என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ மாலை நேரம் அவங்களுடைய டைம் முடிஞ்சிட்டு அந்த கேபின்ல இருந்து அழுகுறாங்க. ஆண்டவரே, எவ்வளோ பேருக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா, என்னை நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? இந்த தேவைக்கு நான் வேற எங்கே போவேன்? எனக்கு நீங்கள் தானே இருக்கீங்க. உங்களை விட்டால் எனக்கு வேற யார் இருக்கா? இப்போ அழுது அப்படியே முகத்தெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே ஆஃபீஸ்லேருந்து மெதுவாக வெளியே வந்தாங்க. அந்த ஆஃபீஸ் ரூம் வாசலேருந்து மெயின் கேட் போகிற வரைக்கும் ஒரு நல்ல ரோடு. அந்த ரோட்டில் அவங்க மெதுவாக அப்படியே சோகமாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது வேகமாய் ஒரு கார் அப்படி அருகில் மெதுவாக வந்து அப்படி அவங்க கிட்ட நின்றுச்சு. நம்ம கிட்ட ஒரு கார் வந்து நிற்குது. யாருன்னு பார்த்தா அந்த விண்டோ அப்படியே அவங்க பக்கத்தில் இருந்து இறங்குச்சு. உள்ள டிஜிஎஸ் தினகரன் ஐயா. யாருமா நீங்க? எதுக்குமா இப்போ இங்கே வந்தீங்க? என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அவருக்கு யாருன்னே தெரில. அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த சகோதரி, ஐயா இந்த ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவரில் நான் ஆஃபீஸ் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன், என் பேர் இது அப்படின்னாங்க. அப்படியா? ஆவியானவருடைய ஏவுதல் எனக்கு இருக்கு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே ஒரு தன்னுடைய பேக்கை திறந்து அப்படியே கொஞ்சம் பணத்தை எடுத்து அப்படியே கையில் கொடுத்துட்டான். பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கம்மா. வேற எதுவுமே பேசல. கண்ணாடி ஏற்றிட்டு அவர் பாட்டு போயிட்டார். அந்த சகோதரி கையில் படத்தை வாங்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து அழுதாங்களாம். ஆண்டவரே, என்னையும் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? வீட்டில் போய் பார்த்தா எவ்வளவு தேவையோ அந்த பணம் அதில் இருந்துதான். ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் யாரு? நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன செய்யணும்? இது எல்லாம் அவர் அறிந்திருக்கு.
ஆனால் நம்ம என்ன நினச்சிருக்கோம், அந்த பிரச்சனையை நினச்சி வருத்தப்படுறோம். நான் ஆண்டவர் எனக்கு பெருசுன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. கர்த்தரை உயர்த்திப்பார். அவ்வளோ பிரச்சனையிலையும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுற ஊழியத்தை அவங்க நிறுத்தலப்பார். எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, இனிமேல் நான் ஜெபம் பண்ணி யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவங்க என்ன செய்யல, சொல்லவே இல்லைங்க. ஆண்டவரை நம்பி அவங்க வாழ்ந்தாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்தார். இப்போ எத்தனை பேர் இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய தேவை இருக்கலாம், தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை நிறைய இருக்கலாம், நிறைய பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு இயேசு போதும், என் ஆசையெல்லாம் அவர் தான், இதய கண்மல் அவர் தான், எனக்கு உரிய பங்கு அவர் தான், நான் நோக்கி பார்ப்பது அவர் தான், நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறவங்க நல்ல ஒரு உண்மையான அர்ப்பணத்தோடு கைகளை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து தேங்க்யூ லார்ட். இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, இதய கண்மலை உரிய பங்கும் எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீ, எப்போதும் உம்மோடு வலக்கரம் பிடித்து தாங்கு. கை உயர்த்தி ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் ஆசையெல்லாம் தேவையெல்லாம் ரட்சகரே, தேவையெல்லாம் நீதானே, ரட்சகரே, தேவையெல்லாம் ஆசையெல்லாம் ஆசையெல்லாம். உங்க உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்க ஏக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்க உணர்வுகளை கர்த்தர் பார்க்கிறார். சத்தமா ஆசையெல்லாம் I love you Jesus. ரட்சகரே, தேவையெல்லாம் நீதானே, ரட்சகரே, தேவையெல்லாம் நீதானே, ரட்சகரே. தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே, தேவையெல்லாம். எங்களுக்கு வெள்ளியோ பொண்ணோ தேவையில்லப்பா, பணம் பதவி பெருமை வேண்டாம்ப்பா, சொத்து ஆஸ்தி ஐஸ்வர்யம் அது பின்னாடி நாங்கள் ஓட விரும்பலப்பா. எங்களுக்கு நீங்க தான் வேணாம், எங்களுக்கு நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும்பா. தேங்க்யூ. எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.